என்னுடைய மைனா, கும்கி, கயல், பிறகு இப்போ தொடரி, தனுஷ், கீர்த்தி சுரேஷோட ஒரு டீமாக இந்த திரைப்படத்தை நாங்கள் இணைஞ்சு பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிராண்டிங்கில் வந்து லொக்கேஷன்ஸ் ரொம்ப வேர்ஜினாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேஸு, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸு, சதர்ன் ரயில்வேஸில் என்ன யூனிக்கான ட்ராக் சைடு லொக்கேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் தேடி போய் ஒரு 10 யானையை கட்டி இழுக்கிற ஒரு பெரிய வேலையாகிடுச்சு. ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம்குள்ளே ஒரு கார் மாதிரியோ பஸ் மாதிரியோ நம்ம நிறுத்தி ரிவர்ஸ் எடுக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 12 போகீஸு, ஒரு இன்ஜின்னு, ஒரு ஷார்ட் எங்களுக்கு வந்து மிஸ் ஆச்சுனாலும் திருப்பியும் எல்லாத்தையும் ரிவர்ஸ் எடுத்து கொண்டு வந்து ஃப்ரேமில் நிறுத்தி, முதல்ல சிக்னல் கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். இத்தனை பேர் ட்ரெயினில் ஏற்றி உட்கார வச்சுட்டு சிக்னல் அவங்க கொடுத்தா தான் நான் மூவ் பண்ண முடியும் ட்ரெயினை. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடு வந்து ஒடிசா, அதாவது வைஜாக்லேருந்து ஒடிசா ஒரு பார்டர், அதில் ஒரு பிரிட்ஜில் எடுத்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பிரிட்ஜு ரூஃப் மேலே நாங்கள் ஏறிட்டோம்னா அதுலேருந்து அந்த கேர்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி தான் இருக்கும். ஸோ அது வரப்போ எல்லாருமே படுத்துக்கணும். ஸோ நம்ம தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி 1 அடி தான் இருக்கும். ஸோ அது ஒரு பயங்கர த்ரில்லாக இருக்கும். ஸோ வேறு வழியில் அந்த சைடு கடந்து மேலே தான் நாங்கள் ஒர்க் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நாங்கள். அப்புறம் பழகிடுச்சு, அதுவே பழகிடுச்சு. அதுவும் ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ்ன்னு அவங்க கொடுத்தாலும் நான் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அவங்க சிக்னல்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு 1 to 2 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ டஃப்பு இதுக்குள்ளார. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய முந்தைய திரைப்படங்கள் எல்லாம் புதுமுகங்களை வச்சு தான் இயக்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அது மாதிரிலாம். ஏன்னா நியூ ஃபேஸ்ன்றப்போ வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கும்கியில் வந்து ஒரு யானை பார்க்கணுன்னா தினமும் நான் வந்து அதை அவங்களுக்கு பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், ஆட்டிடியூட்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. பட் இங்கே எனக்கு என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்டோடு ட்ராவல் பண்ணுறப்ப டே 1 அந்த பூச்சியப்பன்ற கேரக்டரு எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு முறை தான் சொன்னேன். அது கடைசியாக ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெயினே இல்லை. ரொம்ப அழகாக வந்து டைலாக்கை மட்டும் எடுத்துகிட்டு அழகாக பேசிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் அவ்வளோ உள்ளார ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரு. ஒரு செகண்ட் ஆஃப் பூரா இன்ஜின்லேயே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஒரு சூழல் அமையும். அது இன்ஜின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓவன் மாதிரி அவ்வளோ ஹீட் இருக்கும். அந்த இன்ஜினில் 1.5 அடி தான் கேப் இருக்கும். மூவிங் ட்ரெயினிங் அவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இதில் வேறு முன்னாடி ஓடணும், ஓடியாரணும், ஃப்ரேம்குள்ளே வந்து அழகாக பர்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மலையாளம் தமிழ் பேசக்கூடிய ஒரு கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இமான் வந்து என்னென்னா எங்களுக்கு 2 பேருக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும். என்னுடைய விஷன்ஸுன்றதை அவர் புரிஞ்சிருப்பார் கரெக்டாக. என்னுடைய சிச்சுவேஷன்னு ரொம்ப ரொம்ப லிட்ரலாக இருக்காது எதுவுமே. இப்போ கும்கியில் பார்த்திங்கன்னா ஒரு யானைக்காரன்னா அந்த அளவுக்கு யோசிச்சா போதும்னு நான் ஆசைப்படுவேன். அதே மாதிரி தொடரியில் பார்த்திங்கன்னா 3 பாடல்கள் எல்லாமே கதையை நகர்த்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு சேலஞ்சு தான். சேலஞ்சு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் தான் வந்துச்சு. ஏன்னா என்டையர் ஃபிலிம் ட்ரெயினுன்றப்ப ஆல்ரெடி ஒரு ரிதம் இருந்துக்கிட்டே இருக்கும் ட்ரெயினில். ஸோ அந்த ரிதத்து மேலே என்ன மாதிரி மியூசிக் வந்தால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும், இப்படிலாம் ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது ஒரு நகரும் சமூகம், ஒரு மூவிங் சொசைட்டி. இதுக்குள்ளே எல்லா விதமான மதத்தார் வருவாங்க, இனத்தார் வருவாங்க, ஒரு பொலிட்டீஷியன்ஸ், மிலிட்ரி மேனு, இப்படி எல்லாருமே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மூவிங் சொசைட்டியாக இருக்கும். ஸோ என்னோடய சின்ன வயசுலேருந்து காலேஜ் டேஸ்லேயும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ட்ரெயின் அப்படின்னாலே ஒரு சுகமான பயணமாக எல்லாருக்குமே. நாளைக்கு ட்ரெயினில் போகிறோம்னா நைட்டே ப்ரிப்பேர் ஆகும். ஸோ வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு எக்ஸ்கர்ஷன் மூடு அதுக்குள்ளே இருக்கும். ஸோ தொடரி பார்க்குறப்ப அந்த மூடை க்ரியேட் பண்ணும். ஒரு 2.25 மணி நேரம் பார்க்குற பார்வையாளர் உள்ளுக்குள்ளே ஒரு கலகலப்பான பயணத்துக்கு ரெடியாக போகிறாங்க. சினிமா அப்டேட்ஸுக்கு சினிமா விகடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷெவாலியர் பற்றி வந்து அப்பா தான் ஃபஸ்ட்டு நியூஸ் கொடுத்தாரு. எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணார். எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடியே I want to let you know இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. I've always believed in him as an artist. அந்த நம்பிக்கை எனக்கு வந்து எப்போவுமே I admire him, respect him.